மாநிலத்தோட ஹையஸ்ட் போஸ்ட்ல இருக்கிற ஒருத்தர். அவரே சட்டமன்றத்தோட முதல் நாள்ல அவைய விட்டு வெளியே போனா என்னாகும்? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல இதுதான் நடந்தது. ரொம்பவே பரபரப்பான இந்த சம்பவத்தோட பின்னணி என்ன? இதோட தாக்கங்கள் என்னவா இருக்கும்? வாங்க இன்னைக்கு இத பத்தி விரிவா பார்க்கலாம். இதுதான் நம்மளோட இன்னைக்கு முக்கியமான கேள்வி. இது வெறும் ஒரு தனிப்பட்ட கருத்து வேறுபாடா, இல்ல இதுக்கு பின்னாடி பெரிய அரசியல் காரணங்கள் ஏதாச்சும் இருக்கா? வாங்க இதுக்கான பதில ஒன்னா சேர்ந்து தேடலாம். சரி, இந்த முழு பிரச்சனைக்கும் மூல காரணம் என்ன? முதல்ல ரீசெண்டா என்ன நடந்தது அப்படிங்கறத நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். அப்பதான் மத்த விஷயங்களை பத்தி பேச முடியும். February 12, 2024 தமிழ்நாடு சட்டமன்ற கூட்டத்தொடரோட முதல் நாள். வழக்கம் போல ஆளுநர் அரசாங்கம் தயாரிச்ச உரைய வாசிக்கணும். ஆனா ஆளுநர் ஆர்.என். ரவி என்ன செஞ்சாரு தெரியுமா? அவர் அந்த உரைய வாசிக்க மறுத்துட்டாரு. அது மட்டும் இல்லாம அவை ஆரம்பிச்ச கொஞ்ச நிமிஷத்திலேயே வெளியே போயிட்டாரு. இது தமிழ்நாடு அரசியல ஒரு பெரிய புயல கிளப்புச்சுன்னே சொல்லலாம். ஆளுநரோட இந்த திடீர் முடிவுக்கான காரணம் என்ன? அவரோட ஆபீஸ், அதாவது ராஜ்பவன், சில குற்றச்சாட்டுகளை சொல்லியிருக்காங்க. அரசாங்கத்தோட உரையில ஆதாரம் இல்லாத விஷயங்கள் இருக்கணும், முக்கியமான மக்கள் பிரச்சனைகளை கண்டுக்கவே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவரோட மைக் ஆஃப் செய்யப்பட்டுச்சு, அவரை சுதந்திரமா பேச விடலன்னோ குற்றம் சாட்டியிருக்காங்க. ஆனா இந்த வெளிநடப்புங்கிறது திடீர்னு நடந்த ஒரு விஷயம் இல்ல. இதுக்கு ஒரு பெரிய பின்னணி இருக்கு. கடந்த சில வருஷமாவே தொடர்ந்து வர்ற ஒரு மோதல் போக்கோட உச்சக்கட்டம்னு கூட இது சொல்லலாம். நிஜமாவே இது தொடர்ச்சியா 4வது வருஷம் ஆளுநர் ரவி சட்டமன்றத்திலிருந்து இதே மாதிரி வெளியே போறாரு. ஆமாங்க, 1 இல்ல 2 இல்ல, இது 4வது தடவை. இதுவே இந்த பிரச்சனை எவ்வளவு சீரியஸானது நமக்கு காட்டுது. இதுக்கு முன்னாடி நடந்த வெளிநடப்புகளுக்கும் இதே மாதிரி சில காரணங்கள் சொல்லப்பட்டுச்சு. குறிப்பா கூட்டத்தொடர் ஆரம்பிக்கும்போது தேசிய கீதம் இசைக்கிறது சம்பந்தமான ஒரு சர்ச்சை முக்கிய காரணமா இருந்துச்சு. இந்த மாதிரி சின்ன சின்ன நடைமுறை சிக்கல்கள் கூட திரும்ப திரும்ப பெரிய சண்டைக்கு வழிவகுத்திருக்கு. அப்போ இந்த தொடர் பிரச்சனைக்கு யார் காரணம்? மாநில அரசா இல்ல ஆளுநரா? இங்கே 2 விதமான ஒண்ணுக்கொன்னு எதிரான கருத்துக்கள் இருக்கு. அதை ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஒரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா, இது மாநில அரசுக்கும் ஆளுநருக்கும் நடுவுல இருக்கிற நேரடி பிரச்சனை. அதாவது திமுக அரசாங்கத்தோட உரை, அப்புறம் அவையில அவங்க நடந்துகிட்ட விதம்தான் ஆளுநரோட கோபத்துக்கு காரணம்னு சொல்றாங்க. ஆனா இன்னொரு பக்கம் இது ஒரு பெரிய அரசியல் விளையாட்டுன்னு சொல்றாங்க. ஆளுநருங்கிறவர் மத்திய அரசால நியமிக்கப்படுறவர். அதனால மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் நடுவுல இருக்கிற அரசியல் டென்ஷனோட வெளிப்பாடுதான் இதுன்னு சொல்லப்படுது. இந்த விஷயத்துல தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலினோட கருத்து ரொம்ப தெளிவா இருக்கு. ஆளுநரோட இந்த செயல் பல வருஷமா நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வர சட்டமன்ற மரபுகளை மீற ஒரு செயல்னு அவர் ரொம்ப கடுமையா கண்டிச்சிருக்காரு. சென்ட்ரல் கவர்மெண்ட் நேரடியா கவர்னருக்கு ஆர்டர் போட்டாங்களான்னு கேட்டா அதுக்கு எந்த ஆதாரமும் இல்ல. ஆனாலும் ஆளுநர்கள் எப்பவுமே மத்திய அரசோட பிரதிநிதிகளா தான் பார்க்கப்படுறாங்க. அதனால சென்டர்ல ஒரு கட்சியும் ஸ்டேட்ல அதுக்கு எதிரான ஒரு கட்சியும் ஆட்சியில இருக்கும்போது இந்த மாதிரி மோதல்கள் வர்றது சகஜம்னு அரசியல் நோக்கர்கள் சொல்றாங்க. சரி, இந்த அரசியல் சர்ச்சையெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டம், அதாவது கான்ஸ்டிடியூஷன், ஒரு ஆளுநரோட பங்கு, அவரோட கடமைகள் பத்தி என்ன சொல்லுதுன்னு பாக்குறது ரொம்பவே முக்கியம். அப்போதான் இந்த சிக்கலோட ஆழத்தை நாம சரியா புரிஞ்சுக்க முடியும். நம்ம கான்ஸ்டிடியூஷன் படி ஆளுநர் தான் ஒரு ஸ்டேட்டோட தலைவர். ஆனா இங்க ஒரு முக்கியமான கண்டிஷன் இருக்கு. அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அமைச்சரவையோட ஆலோசனைப்படிதான் செயல்படணும். இதை நம்ம கண்டிப்பா கவனிக்கணும். அவருக்கு தன்னிச்சையா முடிவெடுக்கிற அதிகாரம் ரொம்ப ரொம்ப கம்மி. இந்த ஆளுநர் உரை சம்பந்தமான நடைமுறை ரொம்பவே தெளிவானது. மாநில அரசாங்கம் அவங்களோட கொள்கைகள், திட்டங்கள் எல்லாத்தையும் ஒரு உரையா தயாரிக்கும். அதை ஆளுநர் சட்டமன்றத்துல வாசிப்பார். இது அரசாங்கத்தோட கொள்கை அறிக்கை, ஆளுநரோட தனிப்பட்ட கருத்து கிடையாது. இந்த நடைமுறை பல வருஷமா நம்ம ஜனநாயகத்துல பின்பற்றப்படுற ஒரு மரபு. சரி, தமிழ்நாட்டுல நடக்கிற இந்த ஒரு சம்பவம் ஒட்டுமொத்த இந்திய ஜனநாயகத்துக்கும் நம்ம கூட்டாட்சி தத்துவத்துக்கும் என்ன செய்தியை சொல்லுது? இதோட நீண்ட கால விளைவுகள் என்னவா இருக்கும்னு யோசிச்சிருக்கீங்களா? இந்த மோதலை நாம 3 கோணத்துல பார்க்கலாம். அரசியல் ரீதியா பார்த்தா இது மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையிலான ஒரு அதிகார போட்டி. நடைமுறை ரீதியா பார்த்தா இது சட்டமன்ற விதிகள் மற்றும் மரபுகள் சம்பந்தப்பட்ட ஒரு சர்ச்சை. கடைசியா ஒரு அமைப்பா பார்த்தா ஆளுநர் பதவி அதோட அரசியலமைப்பு நோக்கத்தை மீறி செயல்படுதாங்கிற ஒரு அடிப்படை கேள்வியை இது எழுப்புது. இது வெறும் 2 அரசியல் தலைவர்களுக்கு நடுவுல நடக்கிற சண்டை மட்டும் இல்ல. இது மத்திய அரசுக்கும் மாநில அரசுகளுக்கும் இடையிலான உறவை வரையறுக்கிற நம்ம கூட்டாட்சி தத்துவத்துக்கே ஒரு பெரிய சோதனை. இந்த மாதிரி தொடர் மோதல்கள் நம்ம ஜனநாயகத்தோட அடித்தளத்தையே பலவீனப்படுத்த வாய்ப்பிருக்கு.
கடைசியா நாம எல்லாரும் நம்மள நாமமே கேட்டுக்க வேண்டிய ஒரு கேள்வி இருக்கு. அரசியலமைப்பு சட்டப்படி நடக்க வேண்டிய பதவிகளும் அரசியல் கட்சிகளோட நோக்கங்களும் நேருக்கு நேர் மோதிக்கும்போது அதோட விளைவுகளை சந்திக்கிறது யாரு? இதோட உண்மையான விலையை செலுத்துவது மக்களா இல்ல நம்ம ஜனநாயகமா? யோசிச்சு பாருங்க.